அல்லாஹ் மூன்றாவது கூட்டம் وَأَمَّا إِن كَانَ مِنَ الْمُكَذِّبِينَ الضَّالِّينَ அல்லாஹ் சொல்றான், பொய்யர்களே, முகذிபீன், அல்லாஹ் பொய்ப்பித்தீர்கள், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்ல, பொய்ப்பித்தீர்கள், வால்லீன், வழி கெட்டவர்களே, உங்களோட சக்கராத் எப்படி? இன்னைக்கு அல்லாஹ்வை மறுத்தவர்கள், இவர்களுடைய சக்கராத் ஃபனுஸுலும் மின் ஹமீம், அவருடைய சக்கராத்திலே சுடு தண்ணி தான் விருந்தாக கொடுக்கப்படும். ஹமீம் என்றால் முடிவுரை காய்ச்சப்பட்ட தண்ணீர், அதற்கு மேலே காய்ச்சறதுக்கு தண்ணீர் இல்லை, அந்த தண்ணீரை கொண்டு வந்து மேலே ஊத்தப்படும். வதஸ்லியது ஜஹீம், ஜஹீம் என்ற நரகத்திலே தான் நீங்கள் நுழைவீர்கள். சகோதரர்களே, காஃபிருடைய பாவியுடைய சக்கராத் எவ்வாறு இருக்கும் தெரியுமா? லேசாக எடுக்கப்படாது, அடியும் உதையும் தான் அவருடைய சக்கராத்திலே. சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் முஹம்மத் 28வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகா யضربون وجوههم وأدبارهم, மலக்குகள், கொஞ்ச மலக்குகள் கன்னத்திலே அறைவார்கள், கொஞ்ச மலக்குகள் பித்தட்டிலே அடிப்பார்கள், ரெண்டு பக்கம் அடித்து அடித்துதான் உயிர் வெளியே எடுக்கப்படும். பாவியுடைய காஃபிருடைய சூரத்துல் அன்ஆம் 93வது வசனத்திலே, வலவ் தரா இதில் ظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم أخرجوا أنفسكم اليوم تجزون عذاب الهون. சக்கராத்திலே பாசித்து என்றார், கையை நீட்டி அறைவார்கள் மலக்குகள், கன்னத்திலே அறையப்படும், பித்தட்டிலே அடித்துதான் உயிர் வெளியெடுக்கப்படும். சகோதரர்களே, இலேசாக அல்ல. சூரத்துல் ஃபுர்கான் 23வது ஆயத்திலே, யௌம யரவுனல் மலாயிகா லா புஷ்ரா யௌமஇதில் லில் முஜ்ரிமீன் வயகூலூன ஹிஜ்ரன் மஹ்ஜூரா. மலக்குல் மௌத்தை பார்க்கும் நாளையில் பாவிகளே, உங்களுக்கு எந்த நன்மாராயமும் கிடையாது, எந்த நன்மாராயமும் கிடையாது. மலக்க பாப்பீர்கள் சக்கராத்திலே. இவ்வாறாக அடியும் உதையுமாகத்தான் உயிர் பிரியும். பாவியுடைய உயிர் பிரியும் பொழுது நாத்தமாக இருக்கும். சகோதரர்களே, நாத்தத்தோடு, நாத்தமான உடம்பிலிருந்து நாத்த உயிர் பிரிய தொடங்கும் என்று ஹதீஸ்களிலே தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த மூன்றாவது கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், வஅம்மா இன் கான மினல் முகذிபீன ضالீன், பொய்யர்களே, வழிகட்டவர்களே, அல்லாஹ்வை மறுத்தவர்களே, ஃபனுஸுலும் மின் ஹமீம், சுடு தண்ணி தான் உங்களுக்கு விருந்து. வதஸ்லியது ஜஹீம், நரகத்திலே நுழைவீர்கள் என்று அல்லாஹ் இந்த மூன்று வகையான சக்கராத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார், இன்ன ஹாதா லஹுவ ஹக்குல் யகீன். இந்த சூறாவில் சொல்லப்பட்ட இந்த விடயம் இருக்குதே, சந்தேகம் இல்லாத உண்மை. ஹக்குல் யகீன் என்றால், யகீன் என்றாலே உறுதி, ஹக் என்றால் மூன்று வகையான யகீன் இருக்கிறது. ஒன்று ஹக்குல் யகீன், இரண்டாவது இல்முல் யகீன், மூன்றாவது ஐனுல் யகீன். இல்முல் யகீனும் ஐனுல் யகீனும் சூரத்து தகாசுர்லே வருகிறது. அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم
ثم لترونها عين اليقين. இல்முல் யகீன், ஐனுல் யகீன், சூரத் தகாசுர். இங்கு ஹக்குல் யகீன். இதில் சந்தேகப்பற்றாதீங்க. சரி, எல்லாத்திலையும் லைஃபான ஹதீஸ், சூரத்துல் வாக்கியாவும் லைஃபோ, சூரத்துல் வாக்கியாலையும் பலகீனம் இருக்குமா என்று சந்தேகப்பற்றாதீங்க. இது அல்லாஹுடைய கலாம், இது அல்லாஹுடைய பேச்சு. இன்ன ஹாதா லஹுவ ஹக்குல் யகீன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக சூராவை அல்லாஹ் முடிக்கின்றார். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். நபியே, பிரம்மாண்டமான உங்களுடைய ரப்புடைய பேரை துதிப்பீராக, தஸ்பீஹ் செய்வீராக. சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹான ரப்பியல் அஅலா. இந்த ஆயத் இறங்கிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ருக்கூவிலே ஓதுங்கள். அதனால தான் சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று ஓதுகிறோம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா என்று இறங்கிய பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இது சுஜூதிலே ஓதுங்கள். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா சுஜூதிலே, ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அதீம் ருக்கூவிலே. இந்த அதீமுக்கும் அஅலாவுக்கும் என்ன வித்தியாசம்? சுஜூது ருக்கூவிலே சுப்ஹான ரப்பியல் அதீம், என்னுடைய ரப் மிக பிரம்மாண்டமான ரப், தூய்மையானவன். சுஜூதிலே சுப்ஹான ரப்பியல் அஅலா, என்னுடைய ரப் உயர்ந்த ரப், தூய்மையானவர். இந்த அதீமுக்கும் அஅலாவுக்கும் என்ன வித்தியாசம்? அதீம் என்றால் நெருக்கத்தை குறிக்கும், கிட்ட உள்ள அல்லாஹ். அஅலா என்றால் தூரத்தை குறிக்கும். ஆனால் எல்லா இடத்திலும் அல்லாஹ் தூய்மையானவன். ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சூரத்துல் வாக்கியாவை திரும்ப திரும்ப ஒவ்வொரு இரவிலும் ஓதி நல்ல சக்கராத்தை அல்லாஹ்விடம் கேட்போம். இந்த சூரத்துல் வாக்கியா ஒரு அமானிதம். சகோதரர்களே, இதை உலக மக்களுக்கு எத்தி வைப்பது உங்களுடைய பொறுப்பு, ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொறுப்பு. இதை மக்களுக்கு எத்தி வைத்து அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்போம். அல்லாஹ் நல்ல சக்கராத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நமது முடிவை அழகாக்குவாயாக, நமது சக்கராத்தை லேசாக்குவாயாக. யா அல்லாஹ், நமது உஸ்தாதுமார்கள் யாரெல்லாம் கபருக்கு வந்து சேர்ந்து விட்டார்களோ அவருடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. விசேடமாக எங்களுடைய உஸ்தாத் அபுல் ஹசன் ஹசரத் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. அவருடைய மனைவி இன்று மரணித்த அவருடைய மனைவியுடைய கபரையும் சொர்க்கத்துடைய பூங்காவாக ஆக்குவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.